சொசைட்டில வந்து பிச்சைக்காரங்க வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தனுஷ் அவரோட நடிப்பு மூலம் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காரு. நடிப்பு நடக்கன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணி ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் எப்படி நடிப்பாரோ அதை விட பல மணி நடிச்சிருக்காரு. சொல்ல முடியாது நேஷனல் அவார்டு வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ ஒரு பெக்கரா இருந்து எப்படி போடி சொல்றாரு அப்படின்னா படத்தோட ஒரு கருத்து அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டேரக்டர் பக்கவா எடுத்துட்டு போயிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. படம் சூப்பரா இருக்கும். தெலுங்கு படம் லவ் ஸ்டோரி பார்த்து பட் ஆனா டேரக்டர் வந்து தெலுங்கு படம் டேரக்டர் மாதிரியே தெரியல. நம்ம தமிழ் படம் டேரக்டர் மாதிரி தெலுங்கு படம் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ அன்னோட திங்ஸ் எல்லாம் வாண்டடா காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு தமிழ் டேரக்டர் மாதிரி தான் இருக்காரு. ஆக்சுவலா அந்த சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ அது நடிச்ச எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி பக்கா அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. பீச் செம்மையா இருக்கு. ஸோ 3 சாங்ஸ் 4 சாங்ஸ் செம்மையா இருக்கு. அந்த குத்தாட்டம் ஆடுவார் இறங்கி தனுஷ் அதெல்லாம் போய் பாருங்க. பிசினஸ் அந்த கிளிது ஸ்கிரீன் கிளிது பயங்கர ஃபயரா இருக்கு. ஸோ தனுஷ்க்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து பாருங்க. தலைவர் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஆக்சுவலா நான் வந்து 50 ரூபாய் 500 ரூபாய் கூட வருது. ஆக்சுவலா ஒரு தலை ஃபேன் நானே சொல்றேன். அண்ணன் பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அவன் நான் சொல்ல செம்மையா இருக்கு. பேர் நல்லா இருக்கு. ராஷ்மேகா வந்து சென்டிமெண்டாவும் நடிச்சிருக்காங்க, எமோஷனல் நடிச்சிருக்காங்க, ஃபன்னியாவும் நடிச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஸோ மார்க்கெட் வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பண்ண ரோல்ஸே நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா டிஃப்ரெண்டா பண்ணோம். ஸோ ராஷ்மிகா அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா டேலண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு இருக்க டேலண்ட் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க டேலண்ட் எனக்கு இருக்காது. டேலண்ட் வைஸ் அவங்க மேலே வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு ப்ரோ. அது டைம் நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, உண்மையா இருங்க, நேச்சர் நம்புங்க, கடவுள் நம்புங்க. ஒரு நாள் நீங்க மேலே போயிடலாம். ஸோ டைமுக்காக மட்டும் வெயிட் பண்ணுங்க. சொல்லிட்டு தனுஷ் மிக அருமையா வந்து வெயிட் பண்ணிருக்காரு. ப்ரீ ரிலீஸ்ல சொன்ன தனுஷ் ஆக்சுவலா இந்த மாதிரி என்னை வந்து பிக்சர் கொடுத்த டேரக்டர் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒர்க் ப்ரோ டேரக்டர் அப்படின்னு சொன்னது தனுஷ் பண்ணதான் தான் அந்த கேரக்டரை உருவாக்கி அவரால் பண்ண முடிச்சுது. ஸோ ஒரு மிஸ்டேக் கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலா அந்த ரைட்டல் கை வந்து அவருக்கு வராது. ஸோ அந்த ரைட்டல் கை வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அதை வச்சு பயமா பண்ணிருக்காரு. ஸோ அந்த மேலே அந்த பஸ் மேலே ஏறும்போது எப்படிதான் ஏறும் ஒரு சிலர் அதை மறந்துவாங்க கை எடுவாச்சு அப்படின்னு. அந்த இன்ச் பை இன்ச் பயமா இருக்கு டேரக்டர். ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டேரக்டர் மாதிரி தான் இருக்காரு, தெலுங்கு டேரக்டர் மாதிரி தான் இல்லை. ஸோ நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க சென்டிமெண்ட் எமோஷன் ஃபீலிங்ஸ்ல அதே மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ தெலுங்கு டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலையை வச்சு எப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இல்லை. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. என்கேஜ்மெண்ட்டாக போது படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 hours அதை வந்து ஒரு 2 hour 2.25 மணி நேரமாகவும் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் படத்தில் அந்த 3 hour நல்லா என்கேஜ்மெண்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே மீடியமாக கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி டார்க்னஸ் எல்லாம் உள்ளே வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட படம் பயங்கரமா இருக்கு. நாகார்ஜுனாவோட நடிப்பு நாகார்ஜுனா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை வந்து ஒரு ட்ராஜடிக்குள்ளே சிக்க வச்சு இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்லவனை எப்படி கெட்டவனா மாற்றுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க கதையை. அவர் கடைசியில கெட்டது ஸ்டார்டிங் போனாலும் கடைசியா நல்லது படி சிக்கிறாரு. சூப்பரா இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து நாகார்ஜுனாவோட படமே இல்லை, தனுஷோட படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்களை தவிர்த்து ராஷ்மிகா மட்டும் நான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்காங்க.